ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வீட்டில் வெற்றிலை கொடியை நட்டி வச்சு அதை எப்படி பராமரித்து கொண்டு வர்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக நம்ம வீட்டில் சகல விதமான செல்வங்களும் சேர்ந்து செல்வ செழிப்போடு நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக வெற்றிலை கொடி வளர்க்கணும். சரியா? ஒரு சில பேர் வெற்றிலை கொடி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். சரி, இந்த வெற்றிலை கொடி நம்ம நட்டி ஃபஸ்ட்டு என்றைக்கு அதை நட்டி வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃப்ரைடே தான், வெள்ளிக்கிழமை தான் அதுக்கு உகந்த நாள். அந்த வெற்றிலை கொடி நம்ம நடும் பொழுது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் என்ன பண்ணணும், நட்டி வைக்கணும். அப்போந்தான் அது கொஞ்சம் நல்லா தழுத்து வரும். அதே மாதிரி அந்த வெற்றிலை செடியை நம்ம வைக்கும்போது அதில் இன்னும் ஒரு சில பொருட்கள் வைக்கணும். அதாவது மகாலட்சுமி அம்மையாருக்கு மிகவும் பிடித்தமான பொருள். அது எந்த மாதிரி பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஏலக்காய் மற்றும் லவங்கம். நிறையெல்லாம் வைக்க வேண்டாம், ஜஸ்ட் 1-2 பீஸ் வச்சா போதும். அதுக்கப்புறம் அந்த நம்ம வெற்றிலை நடுவும் வரீங்களா தொட்டி, அதில் ஒரு ரூபா காயினும் வச்சுருங்க. இதெல்லாம் நம்ம வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிலை கொடி செழிப்பாக வளரும். அதுக்கப்புறம் இது வைக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வடக்கு பக்கம் வைங்க. அதாவது கொஞ்சம் முடிஞ்சது நல்லா அந்த இடத்துல வெளிச்சம் படணும். சூரிய ஒளி எங்கே நல்லா படுதோ அந்த இடத்துல வெற்றிலை கொடி நல்லா வளரும். அதனால் கொஞ்சம் சூரிய ஒளி படுற இடம் பார்த்து இந்த வெற்றிலை கொடியை வைங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. லைட்டாக தண்ணி தெளித்து எப்போவுமே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதுவும் இந்த துளசி செடிக்கு இணையானது தான். அதனால் நம்ம மாதவிடாய் அந்த டைமில் அந்த செடி பக்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் போகிறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமை இந்த வெற்றிலை கொடிக்கு நம்ம தீப ஆராதனை காமிக்கணும். நம்ம வீட்டில் பூஜை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த டைமில் இதுக்கு கொஞ்சம் கற்பூரம் சாம்பிராணி அந்த மாதிரிலாம் காமிச்சு வரணும். ஏன்னா இது தெய்வீக அம்சம் பொருந்தியது. மகாலட்சுமி அம்மையாருக்கு மிகவும் பிடித்தமான கொடி. அப்போது இந்த செடியை நம்ம நல்லா இந்த மாதிரி வணங்கி செல்வ செழிப்போடு வளர்ந்து வந்துச்சுன்னா நம்ம வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாதவங்கள யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மணி பிளான்ட்டில் நம்ம ஏதாவது பழுப்பு இலை வந்துச்சுன்னா உடனே அதை கட் பண்ணி நம்ம தூர போட்டுறோம்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அதே மாதிரி இந்த வெற்றிலை கொடியிலையும் ஏதாவது ஒரு இலை இடையில கொஞ்சம் ஒரு மாதிரி காயிற மாதிரி பழுப்பு நிலம் வளர்ந்து இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சு அந்த மாதிரி ஏதாவது இந்த வெற்றிலை கொடியிலையும் இலை இருந்துச்சுன்னா அந்த இலையை சிசரை வச்சு என்ன பண்ணுங்கள், அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. மற்றபடி இதுக்கு நம்ம ஜாஸ்தி டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை.